அனைவருக்கும் வணக்கம். பிளிஸ் வேலி சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் யமங்கள் என்றால் என்ன, அதில் உள்ள ஒவ்வொரு பரிமாணமும் நம்மை எவ்வாறு ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி நடத்துகிறது என்பதையும், இதற்கு முன் அஹிம்சை, சத்தியம், திருடாமை ஆகிய 3 யமங்கள் பற்றிய வீடியோக்களில் எடுத்துரைத்தோம். இன்று நாம் பார்க்க போகும் யமம் பிரம்மச்சரியம் எனும் யமமாகும். யமங்களில் 4வது யமமாகிய பிரம்மச்சரியம் என்பது நம் சிந்தனை, உடல், உள் உணர்வுகளை தூய்மைப்படுத்தி இறைவனை அடையும் உயர்ந்த பாதையில் பயணிக்க உதவுகிறது. பிரம்மச்சரியம் என்றால் என்ன? பிரம்மத்தின் பாதையை பின்பற்றுவது அல்லது தெய்வீக தன்மை அடையும் பாதையில் நடப்பது என்று பொருள்படும். இதில் மனம், உடல், கருத்து ஆகியவற்றின் தூய்மையும் அடங்கும். பிரம்மச்சரியம் என்பது உடல் சுகங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அது நம் உள் உணர்வுகளையும் மேலெழுப்பி நம் உள்ளே இருக்கும் பிரம்மத்தை உணரவும் வழிகாட்டும். இதன் மூலம் மனிதன் முழுமையாக ஆற்றல் வாய்ந்தவனாகவும் ஆன்மீகத்திற்கான பாதையில் செல்வாக்கு நிறைந்தவனாகவும் இருக்க முடியும். பலருக்கு பிரம்மச்சரியம் என்றால் உடலுறவுகளை தவிர்ப்பது என மட்டுமே புரிந்திருக்கும். ஆனால் உண்மையில் இது நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தி இறைவனின் குரலையும் பரவசத்தையும் உணர்வதற்கான சடங்காகும். இறைவனை அடைவது என்பது நமது மனம், உடல், அறிவு ஆகியவற்றின் தேவை, ஆசைகளை பகிர்ந்து விடாமல் அவற்றை சரியாக வழிநடத்துவதாகும். உள்ளத்தில் அமைதி நிலைத்திருப்பது எப்படி எனும் கேள்விக்கான பதில் பிரம்மச்சரியத்தில்தான் அடங்கியுள்ளது. எப்போதும் வெளிநோக்கிய ஆசைகளை விட்டு நீங்கி உள்ளத்தின் மேலெழுச்சியுடன் நாம் ஆன்மீகத்தில் வாழ முடியும். பிரம்மச்சரியத்தின் மூலம் நம்முடைய உணர்ச்சிகளை சரியாக வழிநடத்தி நிம்மதியான மனநிலையை உருவாக்க முடியும். பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதால் சக்தி சேமிப்பாகிறது. நம்முள் உள்ள ஆற்றலை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆசைகள் வெளியில் செலவிடும்போது அது நம் உடலுக்கு இடையூறு விளைவிக்கிறது. பிராணசக்தி நமக்குள் சிறு அலைகள் நிறைந்த அதிர்வுகளாக இருக்கும். அதை காத்து பயன்படுத்தும் போது நம் சக்தி உச்சநிலையை அடைகிறது. பிரம்மச்சரியத்தின் மூலம் உள்ளம் தூய்மைப்படுகிறது. உள்ளத்தின் தூய்மையினால் மனக்குழப்பம் நீங்குகிறது. பிறர் உங்களை சுற்றி சுழன்றாலும் உங்களது உள்ளே அமைதியை கொண்டிருந்தால் உண்மையான ஆன்மீக இலக்கை அடைய முடியும். அதற்கு உள்ள தூய்மை மிகவும் அவசியம். பிரம்மச்சரியத்தின் மூலம் ஆற்றலானது இயற்கையாகவே மூலாதாரத்தில் குவிகிறது. அப்படி குவிந்த ஆற்றலானது குண்டலினி சக்தியை உயர்த்துவதற்கான சிறந்த அடித்தளமாக விளங்குகிறது. பிரம்மச்சரியத்தை எவ்வாறு தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம்? நம்முடைய எண்ணங்களில் கட்டுப்பாட்டை கையாளுதல் மிகவும் அவசியம். எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அவற்றை உயர்ந்த நோக்கத்திற்கு மாற்றி அதில் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். அதேபோல் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு வேண்டும். நாம் எதனை உண்டு எப்படி வாழ்கிறோமோ அதிலிருந்து எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும் என்பதே நம் ஆன்மீகத்தை முடிவு செய்கிறது. சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் மற்றும் தவிர்க்கக்கூடிய உணவுகளை அடக்கிக் கொண்டால் நமது ஆசைகள் குறைந்து நம் மனம் உயரும். மிக முக்கியமாக தியானத்தின் மூலம் கட்டுப்பாட்டை பெறுதல் வேண்டும். அதாவது தியானம் நமக்கு மனநிலையில் கட்டுப்பாட்டை தரும். தினசரி நிம்மதியான தியானம் ஒருவரின் எண்ணங்களை செறிவாகவும் மனதை கட்டுப்படுத்தவும் வலுவானதாகவும் மாற்றும். இதையெல்லாம் கடந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிரம்மச்சரியத்தில் ஏற்படும் சவால்களை பற்றிதான். அதாவது சமூக அழுத்தங்கள். இன்றைய சமூகத்தின் அவசரமான வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவது மிகவும் சவாலாக இருக்கலாம். மாறும் சூழல், மீடியா மற்றும் தவறான பரப்புரைகள் நம் சிந்தனைகளில் மறைமுக அழுத்தங்களை உருவாக்குகின்றன. அதேபோல் உடல் மற்றும் உணர்ச்சி தூண்டுதல்கள்
இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், உணர்வுகள் இயல்பானவைதான். ஆனால் அவற்றை அடக்கி இருந்தால்தான் நம் ஆன்மீகத்திற்கு அந்த ஆற்றலை நல்ல வழியில் கொண்டு செல்ல முடியும். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், நமது ஆசைகளில் கட்டுப்பாடுகளை பயன்படுத்துவது எப்படி என்பதை உணர்ந்து தினமும் முயற்சிக்கின்ற பட்சத்தில் எல்லா சவால்களையும் தாண்டி பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக செயலாக்க முடியும். இனி பிரம்மச்சரியத்தின் ஆன்மீக பயன்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, பிரம்மச்சரியத்தின் மூலம் உள்ளம் தூய்மையான பலத்தை பெறுகிறது. அதன் மூலம் நம் உள்ளத்தில் தெய்வீக ஆற்றலையும் சித்திகளையும் பெறுகிறோம். இரண்டாவதாக, பரவசம் மற்றும் உயர் அறிவு. அதாவது பிரம்மச்சரியத்தின் மூலம் மேலான தெய்வீக அனுபவங்களை பெற முடியும். பேரானந்த பரவசத்தின் அளவை உணர்தல் என்பது பிரம்மச்சரியத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவதால் பெறப்படும் தனிச்சிறப்பான அனுபவமாகும். பிரம்மச்சரியத்தை உறுதியான மனநிலையுடன் கடைபிடிக்க மனம் மற்றும் உடல் உணர்வுகளை உயர்த்தி இயக்க சில பயிற்சிகள் உள்ளன. இவை நமது உடலில் இருக்கும் செல்களின் ஆற்றலை உயர்ந்த நிலைக்கு திருப்ப உதவும். முதலாவதாக, தியானத்தின் மூலம் நம் குண்டலினி சக்தியை மேலேற்றுதல். அதாவது தியானத்தில் தினமும் அதிகாலை அல்லது இரவு நேரங்களில் உங்களது குண்டலினி சக்தியை நீலம், சிவப்பு அல்லது பசுமை நிற ஒளியாக சிந்தனை செய்து அடிவயிற்றிலிருந்து மேல் நோக்கி அந்த ஒளியை நமது பிராணனின் வாயிலாக இயக்குவது முக்கியம். ஒவ்வொரு மூச்சும் வெளியேற்றப்படும் போது அந்த ஒளி மேலே செல்லும் என கணித்து பார்த்தால் அது அதற்கான ஆற்றலை உருவாக்கும். அதாவது நமது மனதில் அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி கற்பனை செய்ய செய்ய அது அந்த ஆற்றலை உருவாக்கும். இரண்டாவதாக, பிராணாயாமம் மூலமாக குண்டலினி சக்தியை மேலேற்றுதல். மூச்சு சுவாசத்தை சீராகவும் நிதானமாகவும் பின்பற்றி மூச்சை உள்வாங்கி 3 அல்லது 4 வினாடிகள் வரை உள்ளே நிறுத்த வேண்டும். பின்பு சீரான மூச்சாக வெளியேற்ற வேண்டும். இதன் மூலம் உடலில் உள்ள சக்திகள் மீண்டும் மேலெழும்பி சுழலக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும். அடுத்ததாக, மூலாதார சக்கரத்தில் உள்ள சக்தியை வெளிப்படுத்துவதற்கான முறையை இங்கே விரிவாக விளக்குகிறேன். முதலில் பத்மாசனத்திலோ அல்லது சுகாசனத்திலோ அமர்ந்து கொண்டு முதுகு நேராக இருக்கும் வகையில் அமரவும். பின்பு கண்களை மூடி சில ஆழ்ந்த மூச்சுகளை எடுத்து மனதையும் உடலையும் அமைதியாக்கி கொள்ளுங்கள். மூலாதார சக்கரத்தின் அடிப்பகுதியில், அதாவது குறுக்கெலும்பின் அருகில் மனதையும் கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்ற சிறிய நோக்கத்தை அமைத்து கொள்ளுங்கள். பின்பு சில ஆழ்ந்த மூச்சுகளை எடுத்த பிறகு உங்களின் முழு கவனத்தையும் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் செலுத்துங்கள். இது 4 இதழ்களுடன் கொண்ட சிவப்பு தாமரை போல மாறும். அல்லது சாதாரணமாக சிவப்பு ஒளி எனக்கூட கற்பனை செய்யலாம். ஏனெனில் சிவப்பு நிறம் மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது. அடுத்தது, உங்கள் கை விரல்களை பிருத்வி முத்திரையில் வைத்து கொள்ளலாம். இது நிலம் தத்துவத்துடன் இணைந்திருப்பதை மேலும் வலுப்படுத்தும். அடுத்ததாக, கற்பனை மற்றும் மூச்சின் மூலம் சக்தியை விழிப்பூட்டுதல். அதாவது ஆழமாக மூச்சை எடுக்கும்போது உங்கள் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் சக்தி குவிந்து கொண்டிருக்கிறது என கற்பனை செய்யுங்கள். மூச்சை விடும்போது அந்த சக்தி மேல் நோக்கி பரவி மேலே செல்ல முயற்சிக்கிறது என கற்பனை செய்யுங்கள். இப்படியாக கற்பனை மற்றும் மூச்சின் மூலமாக சக்தியை விழிப்பூட்ட முடியும். அடுத்ததாக, நல்ல எண்ணங்களுடன் கற்பனை. அதாவது உங்கள் மனதில் தெய்வீக சிந்தனைகளையும் உயர்ந்த எண்ணங்களையும் தினமும் பரிசீலித்து கொண்டிருக்க வேண்டும். மனதின் ஆற்றல் எதற்காக செலவழிக்க வேண்டும் என சிந்தித்தால் அதற்கான தேவை வளர்ந்தோடும். இதன் மூலம் நம்முடைய உடல், மனம், ஆன்மாவுக்கான சுதந்திரம் மேம்படுகின்றன. மேலும் உங்களுக்கான ஒரு குறிப்பு, அதாவது
வாரம் ஒரு முறை கடல் உப்பு தண்ணீரில் குளிக்க வேண்டும். இது உடலில் உள்ள தேவையற்ற ஆற்றலை நீக்கி சுத்தமான சக்தியை நம்முள் சேர்க்கும். அப்படி கடலில் குளிக்க இயலாவிட்டாலும் கூட வீட்டிலேயே சிறிது கல்லுப்பை குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளித்து வந்தால் அதே பலனை பெறலாம். இந்த முறைகளை தொடர்ந்து செய்வது உங்கள் உடலுக்குள் இருக்கும் சக்தியை மேலெழுப்பி மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஆதரவாக இருக்கும். பாலுணர்ச்சி சக்தியை உன்னத சக்தியாக மாற்றுவதால் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைவதுடன் அதனால் மனிதர்களுக்கு அதீத சக்திகளும் அதாவது சித்திகளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது நம் உடலில் உள்ள பாலுணர்ச்சி சக்தி என்பது பிராண சக்தியாகும். இந்த சக்தி உடலில் செயல்படும் பொழுது வாழ்வாற்றலை அதிகரிக்கின்றது. நம்முடைய உயிர் சக்தியை வெளியே செல்வதை தடுத்து அதை சேர்த்து கொண்டு நம் உடலில் பரவச் செய்தால் உடலின் செல்களில் மறுமலர்ச்சி ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி பலம் பெறும். உடல் நன்றாக சுறுசுறுப்பாக இருக்கும். இதனால் நமது வாழ்நாளும் நீளமாகும், உடல் நலமும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்தால் அது நமது வாழ்வில் நல்ல விசுவாசமும் தெளிவான சிந்தனைகளையும் தருகிறது. பாலுணர்ச்சி சக்தியை மனநிலையை மேம்படுத்தும் வழியில், அதாவது தியானம், பிராணாயாமம் போன்ற வழிகளில் மாற்றினால் மனதின் வெறுப்புகள் குறைந்து மனம் தெளிவடையும். அதிக கவனம், ஒழுக்கம், அதிக ஆற்றல் ஆகியவற்றை அனுபவிக்க முடியும். இது நமது அறிவுத்திறன் மற்றும் மனதில் ஆற்றலையும் அமைதியையும் அதிகரிக்க உதவுகிறது. ஆன்மீக சாதகர்களின் அனுபவப்படி பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பாலுணர்ச்சி சக்தியை மேலெழுப்பினால் சில அதீதமான சக்திகள் அதாவது சித்திகளை பெறலாம் என கூறப்படுகிறது. உதாரணமாக தூரத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உணருதல் தூர தரிசனம் என்று கூறப்படும். அதே சமயம் மனதின் ஆழமான அமைதி மற்றும் சக்தியின் வெளிப்பாடு ஊடுருவும் வாய்ப்புகளை உருவாக்கும். நம்முடைய உடல் மற்றும் மனதில் அதிக ஆற்றல் இருந்தால் அதிக வேகத்துடன் செயலாற்றலாம். இயற்கையை சூழ்ந்துள்ள ஆற்றல்களை புரிந்து கொண்டு உள்ளத்தின் ஆற்றலை இயக்கி நாம் இயற்கையை வலுவாக கடந்து அதனை நாம் எதிர்கொள்ள முடியும். அப்படியாக பாலுணர்ச்சி சக்தியை உடலின் பிராணசக்தியாக மாற்றும்போது உடல், மனம் மற்றும் ஆன்மா வலுப்பெற்று நீண்ட ஆரோக்கியமான ஆன்மீக சக்தியுடன் கூடிய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். நண்பர்களே, பிரம்மச்சரியம் என்பது ஒரு உயர்ந்த யமமாகும். அதனுடைய பயன்களை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நம் வாழ்வில் சுத்தமான உள்ளத்தையும் தெளிவான சிந்தனையையும் பெற்றால் அது நம்மை ஆன்மீக வளர்ச்சியில் உச்ச நிலைக்கு எடுத்து செல்லும். இதனைத் தொடர்ந்து அடுத்த பதிவினில் அடுத்த யமத்தை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.